FDFS ஸ்டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகுமா வெளியாகாதா. ஜனவரி 9ஆம் தேதி உலகமெங்கும் ஜனநாயகன் வெளியாகும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த போதுதான் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் போர்டு சென்சார் கொடுக்க மறுத்துட்டாங்க. அதன் பிறகு இந்த திரைப்படத்தை விரைந்து வெளியிடணும், இதுக்கு நீங்க தான் தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி தனி நீதிபதியை நாடிச்சு படக்குழு. இதை விசாரிச்ச தனி நீதிபதி ஆஷாவும் இந்த திரைப்படத்துல உள்ள சர்ச்சைக்குரிய காட்சிகள் எல்லாம் நீக்கிட்டு படத்துக்கு UA சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பும் கொடுத்து இந்த பட பிரச்சனையை முடிச்சு வச்சாங்க நீதிபதி ஆஷா. உடனே தணிக்கை வாரியம் சார்பாக அவசர மனுவா இந்த விஷயத்தை போட்டு தலைமை நீதிபதி கிட்ட இந்த விஷயத்த எடுத்துட்டு போறாங்க. தலைமை நீதிபதியோ இது பத்தின விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யும்படி 2 பேருக்கும் உத்தரவிட்டு இந்த கேஸை ஒத்தி வச்சுட்டாங்க. பிறகு சுப்ரீம் கோர்ட் போய் இப்படி பல சட்ட ரீதியான போராட்டங்களை சந்திச்சு கடைசியா இன்று இந்த திரைப்படத்திற்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போதுதான் இன்னைக்கு தனி நீதிபதி பிறப்பிச்ச உத்தரவு அப்படிங்கிறது திரும்பவும் பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு மீண்டும் தனி நீதிபதி ஆஷா இந்த கேஸை எடுத்து விசாரிச்சு இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. ஏற்கனவே தனி நீதிபதி வழங்கிய உத்தரவு, அதாவது UA சான்றிதழோட இந்த திரைப்படம் வெளியாகணும் அப்படின்னு பிறப்பிச்ச உத்தரவையும் கேன்சல் பண்ணிட்டாரு. சரி, அப்படி இந்த வழக்குல என்னதான் சொல்றாங்க? ஜனநாயகன் திரைப்படத்துல மத பிரச்சனைகளை உருவாக்கும்படியான காட்சிகள் நிறைய இருக்கதாகவும் வெளிநாடுகளிலிருந்து மத பிரச்சனைகளை உருவாக்கும் விதமான டயலாக்ஸ் இந்த திரைப்படத்துல இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல தணிக்கை வாரியத்திற்கு போதுமான கால அவகாசம் கொடுக்காதனாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால தணிக்கை வாரியத்திற்கு கால அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தணிக்கை வாரியத்தை படக்குழுவுக்கு எதிராக மனு தாக்கலும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி உத்தரவு ஒண்ணு பிறப்பிச்சிருக்காரு. ஜனநாயகன் திரைப்படத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற அந்த புகாரையும் தணிக்கை வாரிய தலைவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இப்படியாக ஜனநாயகன் திரைப்படத்தை சுத்தி நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இப்போதைக்கு முடியாது அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரிய வந்துருச்சு. ஒருவேளை நீதிபதி ஆஷா படத்துல உள்ள காட்சிகள், படத்துல உள்ள வசனங்கள் இதெல்லாம் நீக்கி மறு தணிக்கை செய்து படத்தை ஒரு திட்டமிட்ட தேதியில வெளியிடணும் அப்படின்னு அவங்க சொல்லுவதற்கு கூட இப்ப வழி இல்லாத ஒரு சூழல் உருவாயிருக்கு. காரணம் என்ன அப்படின்னாக்க, மறு தணிக்கைக்கு அவங்க இன்னையிலிருந்து மீண்டும் ஒரு 20 நாள் டைம் கேட்பாங்க தணிக்கை வாரியம் சார்பா. அது February 15, 20 அந்த தேதி ஆயிடும். சோ அப்படி இருக்கையில தேர்தல் விதிகள் நடைமுறைக்கு வந்துடும். தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்தா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ நடிகர் விஜய் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை நிறுவனம் பண்ணக்கூடிய ஒரு தலைவரா இருக்காரு. அவர் இந்த தேர்தல்ல போட்டியிட போறாரு. சோ அப்படி இருக்கையில தேர்தல்ல போட்டியிட போகும் அந்த வேட்பாளர் தன்னை விளம்பரப்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் நடத்த முடியாது அப்படிங்கிறது தான் தேர்தல் விதி. சோ இதை திட்டமிட்டு தேர்தலுக்கு பின்னாடி தான் இந்த திரைப்படத்தை வெளியிடணும் அப்படின்றதுக்கான அதை நோக்கி நகருதா அப்படின்னு தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒட்டு மொத்தத்துல தேர்தலுக்கு முன்னாடி, அதாவது பொங்கல் முடிஞ்சு 1 மாசத்துல வந்துடும், பொங்கல் முடிஞ்சு 20 நாள்ல வந்துடும் அப்படின்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்ப என்ன கதைனாக்க, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த திரைப்படம் வெளியாகாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா நமக்கு தெரிஞ்சிருச்சு. பொதுவா இந்த மாதிரி தணிக்கை வாரியம் இந்த திரைப்படத்துக்கு தான் இப்படி பண்ணிருக்கா அப்படின்னா அது கிடையாது. ஒட்டுமொத்தமா இந்தியாவில் உள்ள எல்லா மொழிகள்ல வெளியாகிற படங்கள்ல கூட இந்த மாதிரியான ஒரு சட்ட போராட்டங்களை அணுகி கூட படம் வெளியாக முடியாத ஒரு சூழல்லாம் ஏற்பட்டிருக்கு. கடைசியில என்ன நடக்கும், கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது எப்படி திரைப்படத்துல ஒரு கிளைமேக்ஸ் இருக்கோ அதே போல தணிக்கை வாரிய அதிகாரிகளோட நம்ம மல்லு கட்டிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வருவாய் ரீதியிலையும் படம் வெளியாவதிலையும் தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுமே தவிர அதை சுமூகமா கையாண்டு அதை தெளிவா அதை மூவ் பண்ணாக்க கண்டிப்பா இந்த படம் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். இப்போ அதுவும் இல்லாத போயிடுச்சு. ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு மாத காலம் ஆயிடுச்சு. அடுத்த இன்னும் இதை மறு தணிக்கை வரத்துக்கு இன்னொரு 20-25 நாள் ஆயிடும். ஸோ எப்படி பார்த்தாலும் அடுத்து எலெக்ஷன் வந்துடும். ஸோ இப்படி அதை
எப்படி வந்து பராசக்திக்கு வந்து தணிக்கை வழங்காமல், ஜனநாயகனுக்கு தணிக்கை வழங்காமல், அதை வந்து தணிக்கை வாரியம் அதற்கான நடைமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்றாங்களோ, அதுல வந்து பராசக்தியோடைய இயக்குனர் சுதா கோங்கரா வந்து ரொம்ப அழகா அதை கையாண்டாங்க. இப்ப என்ன, எங்க எந்தெந்த இடத்துல மியூட் பண்ணணும் சொல்லுங்க, நான் போட்டுறேன். எந்தெந்த காட்சிகள் இது பண்ணணும் சொல்லுங்க, பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து காம்ப்ரமைஸ் ஆகணும்னு நான் சொல்ல வரல. என்ன இப்போ ஒரு ஒரு படைப்பாளிக்கு வந்து தன்னுடைய படைப்பை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேணுங்கிறது ஆசை, கண்டிப்பா நல்ல விஷயம். ஆனா அதற்கு தடை வர மாதிரியான ஒரு சில விஷயங்களை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா பணம் போட்ட ப்ரொடியூசரோட நிலைமை என்ன ஆகும், படம் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற ரசிகர்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும். ஸோ இது வந்து ஒவ்வொரு பட தயாரிப்பு நிறுவனமும் பட இயக்குனரும் கையாளக்கூடிய ஒரு யுக்தி அப்படின்னு சொல்லலாம். இப்போ சமீபத்துல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட லோகேஷ் கனகராஜ் ஒரு ஒரு நிகழ்ச்சியில பேசியிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னாக்க, கூலி திரைப்படத்திற்கு வந்து சான்றிதழ் வழங்கணும்னு பட தயாரிப்பு நிறுவனமும் ரஜினி சாரும் முதல்ல லோகேஷ் கனகராஜ் கிட்ட ஒப்பீனியன் கேட்டாங்களாம். இல்ல எனக்கு இப்படிதான் வேணும் அப்படிதான் வேணும் அப்படின்னாக்க கூலி திரைப்படம்க்கு சான்றிதழ் கொடுத்தா 30 கோடியிலேருந்து 40 கோடி ரூபாய் வரை வருமான இழப்பு வரும் அப்படின்னு பட தயாரிப்பு நிறுவனம் சொல்றாங்க. இருந்தாலும் அந்த படத்தை தயாரிச்சது ஒரு மிகப்பெரிய கம்பெனி சன் பிக்சர்ஸ். அவங்களுக்கு அந்த ஒரு 30 கோடி 40 கோடிங்கிறதெல்லாம் ஒரு அது வந்து ரஜினி சாரை வச்சுதான் அந்த எக்ஸ்ட்ரா 40 கோடி சம்பாதிக்கணும்ன்ற தேவை கிடையாது. ஸோ அப்படியாக இருக்க இது வந்து தயாரிப்பு நிறுவனமும் அந்த நடிகரும் எடுத்த முடிவு எப்படின்னாக்க, இயக்குனரோட கையில கொடுத்துருவோம். அது ஏவா இருக்கட்டும் யூஏவா இருக்கட்டும், எப்படியும் ரஜினி படம் அப்படிங்கிறது எல்லாரிடமும் போய் சேர்ந்துடும். என்ன தியேட்டர்ல குழந்தைங்கள உள்ள விட மாட்டாங்க. ஆனா சட்டம் எப்படி இருக்கு பாருங்க. அதாவது சான்றிதழ் வழங்கிய திரைப்படத்துல தியேட்டர்ல போய் பார்க்க கூடாது, ஆனா ஓடிடி தளங்கள்ல வெளியானா பார்க்கலாம். அப்படியாக இன்னைக்கு நம்மளுடைய சட்ட விதிகளும் மற்ற விஷயங்களும் இருக்கு. ஸோ நம்ம அதுக்குள்ள போவேன்னா அது ரொம்ப பெரிய டாபிக். ஸோ அதனால லோகேஷ் கனகராஜ் வந்து தீர்க்கமா பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய படைப்பு தான் வரணும் அப்படின்றது அந்த படைப்பாளி ஆசைப்பட்டாரு. அதுக்கு அந்த கம்பெனி சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதே சிச்சுவேஷன் இங்க கேவிஎன் தயாரிப்புல இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமா சொல்லுங்க? இங்க சர்டிபிகேட்டா சர்டிபிகேட்டாங்கிறது பிரச்சனை கிடையாது, இங்க சர்டிபிகேட் கொடுக்கறதே பிரச்சனை. ஸோ இப்படி ஒரு 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 இடியாப்ப சிக்கல்ல தான் இப்ப இந்த படக்குழுவும் சரி பட தயாரிப்பு நிறுவனமும் சரி பயங்கரமா மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ அந்த திரைப்படம் சுமூகமா வெளியாவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இப்ப ஏற்கனவே தலைமை நீதிபதி அறிவுறுத்தியபடி தனி நீதிபதி ஆஷா தலைமையில உத்தரவு வர வரைக்கும் அந்த படக்குழு அந்த படத்தோட உத்தரவுக்காக வெயிட் பண்றது. ஸோ இது பாசிபிளா? கண்டிப்பா பாசிபிள் கிடையாது. ரெண்டாவது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு திரும்ப இந்த மேல்முறையீடு திரும்ப போய் ஃபைட் பண்றது, அதுவும் பாசிபிளா? அதுவும் பாசிபிள் கிடையாது. ஏற்கனவே போனப்ப என்ன சொல்லிட்டாங்க, உயர்நீதிமன்றம் ஏற்கனவே இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்கு, இதை நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் தலையில கொட்டு அமுச்சு விட்டுருச்சு. ஸோ இப்ப சுப்ரீம் கோர்ட் போறதுக்கும் இவங்களுக்கு வழி இல்லை. வேற ஏதாவது வழி வச்சு வேணா சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட போகலாம். மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னாக்க, படத்தை மறு தணிக்கை செய்து சென்சார் போர்டோட காம்ப்ரமைஸ் ஆகி இது வரைக்கும் அவங்க சென்சார் போர்டு மேல போட்டிருந்த வழக்கு எல்லாத்தையும் ரத்து செஞ்சுட்டு இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு படக்குழு முயற்சிக்கலாம். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, எனக்கு தெரிஞ்சு இனிமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இவங்க ஆல்மோஸ்ட் பாதி கடலை தாண்டிட்டாங்க. மறுபக்கம் பல கோடி ரூபாய்க்கு டீல் பேசின அமேசான் பிரைம் திட்டமிட்ட தேதியில ஜனநாயகன் திரைப்படத்தை ஓடிடி தளத்துல வெளியிடணும் அப்படிங்கிறதுல கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ற விஷயத்துல படக்குழு இருக்கு. இல்லைன்னா எங்களுக்கான இழப்பீடை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அமேசான் தரப்புல இருந்து கடுமையான நெருக்கடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தத்துல இது ஒரு பல பிரச்சனைகளுக்குள்ளார இந்த திரைப்படம் சுற்றி சுழண்டுட்டு இருக்கு. இதை வந்து அறிவுபூர்வமா இதை அணுகணும் அப்படின்னாக்க எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் செய்துவிட்டு ஒரு படைப்பாளி தன்னுடைய படைப்பில் காம்ப்ரமைஸ் செய்து படத்தை வெளியிட்டா ப்ரொடியூசர் தப்பிச்சிருவாங்க. இல்ல அரசியல் வசனங்களோட தான் இந்த திரைப்படத்தை நான் வெளியிடுவேன், அதை வச்சுதான் நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு நான் அதை பயன்படுத்துவேன் அப்படின்னு படக்குழுவும் அந்த நடிகரும் முயற்சியில இருந்தாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு தேர்தலுக்கு முன்னாடி இந்த படம் வெளியாவதற்கு வாய்ப்பே கிடையாது.
ஸோ இந்த பிரச்சனை அப்படிங்கிறது முடிவு பெறாத ஒரு டெட் எண்ட்ல தான் இப்போ இந்த திரைப்படத்துடைய பிரச்சனை நிக்குது. சரி மக்களே, ஜனநாயகன் திரைப்படம் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சுது, அதற்கு என்ன தீர்வு, அதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு விரிவா விவரிச்சேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு காணொளியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.